Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பப்பாளியை யூஸ் பண்ணி ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் பேக்ஸ் பார்க்க போறோம். நம்ம ஃபங்க்ஷனுக்கு போற நேரம் மட்டும் இல்லாம வீட்ல இருக்கும்போதுமே ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கிட்டோம் அப்படினா நம்ம கண்களுக்கும் குளிர்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேஸ்ல உள்ள கருமெல்லாம் நீங்கி நல்லா பிரைட்டாவும் இருக்கும். ஸோ நம்ம வீக்லி 2 டைம்ஸ் ஃபேஷியல், அதுவும் ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து எப்பவுமே வந்து பிரைட்டாகவே இருக்கும். நம்ம இன்னைக்கு பப்பாளி யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பப்பாளியில் விட்டமின் ஏ, பி, சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் சைமோபோப்பைங்கிற என்சைமும் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. பப்பாளியில் இருக்கிற மெக்னீஷியம், கால்சியம்ங்கிற சத்து தான் நம்ம சரும அழகை பாதுகாக்கிறதுக்கு கூடுதல் பலமாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பை பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து பப்பாளியும் பசும் பால் தான். காய்ச்சி ஆறின பாலை கூட சேர்த்துக்கலாம். பால் 1 ஸ்பூன் அளவு போதும். இந்த பாலில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்கள் ஸ்கின்னுக்கு பால் அலர்ஜியாக இருக்கும் அப்படின்னா தேன் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபேஸ்லேருந்து கழுத்து வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளவு பப்பாளி வேணுமோ அவ்வளோ பீசஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பப்பாளியில் வந்து அந்த நார் மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுற நேரம் ஒரு பேஸ்ட் ஃபார்மில் இருக்கும். பப்பாளியில் சரும வறட்சி, தோல் சுருக்கம், முகப்பரு, முகத்தில் கருமையாக இருக்கிறது, கண் கருவளையம் இதெல்லாம் வந்து நீக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ இந்த பப்பாளியை வந்து நம்ம தைரியமாக யூஸ் பண்ணலாம். பட் பப்பாளி வந்து சில பேர்த்துக்கு யூஸ் பண்ணால் அலர்ஜியாக இருக்கும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தும்மல் வரலாம். சில பேருக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால தோல்லாம் வந்து தடிப்பாக வரலாம். இல்லைன்னா சுவாச பிரச்சனை வரலாம். மயக்கம், தலைவலி, அரிப்பு, இல்லை ஸ்கின்லலாம் வந்து வீக்கமாக வரும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த பப்பாளியை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். பப்பாளியை யூஸ் பண்ணுறதுக்கு அளவெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிடலாம். நான் எனக்கு தேவையான அளவு பப்பாளி எடுத்திருக்கேன். நம்ம ஃபேஸில் இருந்து கழுத்து வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்காக நான் ஒரு 3 பீசஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஃபார்மில் ஆக்கிக்கணும். இது நல்லா நம்ம மேஷ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற நேரம் ஈவனாக வந்து அப்ளை ஆகும். இல்லை கட்டிக்கிட்டியாக இருந்தது அப்படின்னா அதை அப்ளை பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் இது கூட வந்து நம்ம பால் சேர்க்குறதுனால நம்ம ஸ்கின்னும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏற்கனவே வந்து நம்மளுக்கு பப்பாளி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் தருது. நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு நல்லது. நம்மளோட இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா சுத்தப்படுத்துது. இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால முகப்பருவெல்லாம் போய் நல்லா ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குது. இப்போ இது கூட ஒரே 1 ஸ்பூன் பசும்பால், காய்ச்சி ஆறின பசும்பாலை சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இதை நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். பப்பாளியில் வந்து நம்ம சரும வறட்சியை போக்குறதுக்கான என்சைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கோம். பாலில் வந்து விட்டமின் B12, B6, விட்டமின் ஏ, விட்டமின் டி, புரோட்டீன் இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பால் வந்து நம்ம ஸ்கின்னில் உள்ள நீர் சத்தை வந்து தக்க வச்சுக்கிடுது. ஸோ நம்ம ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த பாலை சேர்க்கறதுனால நம்ம ஸ்கின்னும் வந்து சாஃப்டாக ஆகுது. பாலை ஆட் பண்ணுறதுனால சருமத்தில் உள்ள கருமெல்லாம் போய் நல்லா ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது. நம்ம சருமத்தில் உள்ள டெட் செல்ஸ்லாம் போய் நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த லாக்டிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணுது. நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ஃபேஸில் மட்டும் இல்லை கழுத்து வரைக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். இதை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கழுவணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்துட்டு நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இதை அப்ளை பண்ணும்போதுமே வந்து நம்மளுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறது வந்து ஃபீல் ஆகும். இந்த பேக்கை வாரத்தில் 1 டைம் இல்லைன்னா 2 டைம் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். இல்லைன்னா வந்து அது அதிகமாக குளிர்ச்சி ஆயிரும். இந்த பேஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ்லேருந்து கழுத்து வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வைக்கணும். இது காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாதாரண குளிர்ந்த தண்ணியில் தான் நல்லா கழுவணும். கழுவிட்டோம் அப்படின்னா நாளாக நம்ம ஸ்கின்னும் வந்து இருக்க கலர் நல்லா கூடி நல்லா பிரைட்டாக ஆயிடலாம். ஆக்சுவலாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம சம்மரில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து ஹீட்டுக்கு நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா கருத்து போகும். அந்த டைமில் இந்த ஃபேஸ் பேக்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம
செகண்ட் டைப் பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக்குக்கு பப்பாளியும் லெமனும் மட்டும்தான். லெமன் ஜூஸை வந்து 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும். இந்த பப்பாளியை வந்து அதே மாதிரியே நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி நல்லா பேஸ்ட் ஃபார்ம்லாம் ஆக்கிக்கணும். இது கூட தான் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த பப்பாளி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுனால நம்ம அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் நம்ம ஸ்கின்னில் உள்ள அழுக்கெல்லாம் போய் அந்த போர்ஸ் எல்லாம் நல்லா மூடிடும். இப்போ வந்து இதில் ஒரு பாதி அளவு லெமன் ஜூஸ் தான், இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்தா போதும். லெமன் ஜூஸில் pH லெவல் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சருமத்தில் இயற்கையாகவே சுரக்கிற எண்ணெயை வந்து நல்லா சமப்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்கின்னுக்கு இது வந்து ரொம்ப நல்லது. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். லெமன் ஜூஸில் நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, இதில் உள்ள விட்டமின் சி, விட்டமின் பிலாம் வந்து நம்ம முக கருமையை வந்து நீக்குது. அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் உள்ள கருந்திட்டு, மருக்கள், அழுக்கு இதெல்லாம் வந்து போக்கி நம்ம முகத்தை வந்து நல்லா பொலிவாகவும் பளபளப்பாகவும் வச்சுருக்கோம். வயதான தோற்றத்தில் இருக்கிறவங்க கூட இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து நல்லா நார்மலாக்கிரும். தோல் சுருக்கத்தெல்லாம் போக்கி தோலை நல்லா ஸ்டிஃபாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஃபேஸை பார்த்தாலே வந்து பிரைட்டாக இருக்கும். இந்த பேஸ்ட்டையும் வந்து நம்ம முகத்துலேருந்து கழுத்து வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். வச்சுருந்துட்டு நெக்ஸ்ட்டு இதை அப்படியே வந்து குளிர்ந்த தண்ணியில் கழுவணும். ஃபேஸ் பேக்கை நம்ம 3 or 4 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். இது சருமத்துக்கு நல்ல ஊட்டமாக இருக்கும். பப்பாளியில் உள்ள என்சைம்ஸும் லெமனில் உள்ள விட்டமின்ஸும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சுத்தப்படுத்தி பளபளப்பாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3rd ஃபேஸ் பேக். இது வந்து பப்பாளி பழத்து கூட மஞ்சள் தூள் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும், வேறு எதுவும் தேவையில்லை. இந்த பப்பாளியை வந்து நல்லா மேஷ் பண்ணி பேஸ்ட் ஃபார்மில் எடுத்து வச்சுக்கிடணும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஃபேஸ் பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முகத்துல இருந்து கழுத்து வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா காய வச்சிடணும். இது நல்லா காஞ்சி ட்ரை ஆனதுக்கப்புறமா குளிர்ந்த தண்ணியில் நல்லா தேய்ச்சி கழுவிடணும். இதை கழுவிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மஞ்சளுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல வர மெயினான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே போக்கிடும். ஸோ இது வந்து நம்ம பயப்படாமல் அப்ளை பண்ணலாம். மஞ்சளில் விட்டமின் B1, B2, B3, C, அயன் இதெல்லாம் இருக்கிறதுனால முகப்பருவிலிருந்து விடுபட்டு முகம் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் வந்து ஸ்கின்னோட கலரை வந்து ஈவனாக வச்சுருக்கும். பப்பாளி ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணுறதுனால நம்ம முகம் பளபளப்பாக க்ளோயிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.